Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவில் நிலம் மோசடி வழக்கில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டிற்கு சீல் வைத்தது சிபிசிஐடி போலீஸ். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டிற்கு சீல் வைத்தது சிபிசிஐடி போலீஸ். கோவிலினுடைய அறக்கட்டளை நிர்வாகி வீட்டிற்கு சீல் வைத்திருக்கின்றனர். பழனி கோவில் அறக்கட்டளை நிர்வாகியும் அரசு பள்ளி ஆசிரியருமான முருகதாஸ் என்பவருக்கு நில மோசடியில் தொடர்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜாராம் வழங்க கேட்கலாம். ராஜாராம், தற்பொழுது கோவிலினுடைய அறக்கட்டளை நிர்வாகி வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா அதான் பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி சுவாமி மட அறக்கட்டளைக்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை கடந்த 6ஆம் தேதி தனிநபர் இருவருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக அறநிலைத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தன. இந்த புகாரின் அடிப்படையில் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இந்த சம்பவம் தொடர்பாக இந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் இந்த சம்பந்தப்பட்ட நிலத்தை விற்றவர் விழுப்புரம் காமராஜர் நகரில் வசித்து வரும் முருகதாஸ் என்பதும், இவர் தண்டபாணி சுவாமி மட அறக்கட்டளை நிர்வாகியாகவும் அரசு விழுப்புரம் அருகே உள்ள திருவெண்ணைநல்லூர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருவதும் தெரியவந்தது. மேலும் பாத்தீங்கன்னா, இவர் இந்த சம்பந்தப்பட்ட நிலத்தை பழனி மற்றும் வெள்ளத்துறை ஆகிய இருவருக்கு இந்த நிலத்தை விற்பனை செய்ததும் சிபிசிஐடி விசாரணை கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பாத்தீங்கன்னா, இன்று மதியம் சிபிசிஐடி போலீசார் விழுப்புரம் காமராஜர் நகரில் வசித்து வரும் முருகதாஸ் வீட்டில் விசாரணைக்கு வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, முருகதாஸ் என்ற ஒரு வீடு பூட்டப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த வீட்டினுடைய பூட்டை உடைச்சு உள்ளே போன சிபிசிஐடி விசாரணை போலீசார் தொடர்ந்து 5 மணி நேரம் தீவிர சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. ஆனா முருகதாஸ் அவருடைய குடும்பத்தினரோ யாரும் அங்க இல்ல. தொடர்ந்து ஆவணங்களை கைப்பற்றிய போலீசார் முருகதாஸ் அவருடைய குடும்பத்தினரை தேடி வராங்க. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டிற்கு சீல் வைத்திருக்கிறது போலீஸ். அது தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜாராம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.